ஆதிபாரதி சீரியலில் இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். வேறு லெவலில் இருந்துச்சு. ஆதிக்கிட்ட வந்து அறிவு செமையாக மாட்டிக்கிட்டாங்க. ஆதி வச்ச ஆப்பில் வந்து மரியாதையை வீட்டை விட்டு வெளில போகணுன்னு துரத்தி விட்டுட்டாங்கன்னே சொல்லலாம். நம்ம அறிவை மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. செம்ம பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் நம்ம எபிசோடு. பாரதி வந்து சும்மா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். அந்த சமயத்தில் தான் தமிழ் வந்து, என்னம்மா யோசிச்சுக்கிட்டு இருக்க, ஃப்ரெண்டு கூட வந்து நாளைக்கு வெளியில் டூர் போகிறேன்னு கேள்விப்பட்டோமா, அதுக்கு ட்ரெஸ் எல்லாம் செலக்ட் பண்ணணும்ல, நம்ம இப்போயே வாமா அப்படின்னு சொன்னோன்னா பாரதி ரொம்ப கவலையில் இருக்கிறதுனால, இல்லைம்மா நான் காலையில் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ போய் தூங்கு அப்படின்னு சொன்னோன்னே, அறிவு வந்து ஒரு ஜோசியரை பார்க்குறாப்புல, சாமியாரை பார்த்துட்டு வந்து ஒரு ஐடியா பண்ணி, இந்தா 1,00,000 வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து நாளைக்கு வந்து ஜாதகம் சொல்கிறப்ப வந்து இந்த 2 ஜாதகம் பொருந்தாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி மேற்கொண்டு 4-5 வந்து இந்த பொண்ணு கூட வந்து கல்யாணம் பண்ணவே கூடாது, அப்படி பண்ணால் வந்து ஆதிக்கு வந்து பிரச்சனையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுங்க அப்படின்னோன்னா, காசையும் வாங்கிக்கிறப்பல நம்ம ஜோசியர் அறிவு கொடுத்த காசை வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. நம்ம சாரதாம்மா வீட்டுக்கு வந்தோடனே ஜோசியர் வந்து சாரதாம்மாவை பார்க்குறாங்க. பார்த்துட்டு இவர் தானே நம்ம சொன்ன ஜோசியர் அப்படின்னோன்னா, ஆமாம் அப்படின்னு தலையாட்டினதுக்கு அப்புறமேட்டுக்கு ஜாதகம் பார்த்துடலாமா அப்படின்னோன்னே, ஒரு நிமிஷம் இருங்க என் பையன் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வந்து கீழே மாடிப்படியிலேருந்து கிளம்பி வராங்க. வந்தோடனே வந்து நான் கிளம்பட்டுமா அப்படின்னு சொன்னோன்னே, என்னப்பா உனக்கும் பாரதிக்குமான ஜாதகம் பார்க்குறதுக்கு ஜோசியர் வர சொல்லியிருக்கேன், தெரிஞ்சிருந்தா நீ எங்கே கிளம்பிட்ட அப்படின்னோன்னே, இல்லைம்மா நான் பாரதி கூட வெளியில் கிளம்புறேன் அப்படின்னோன்னே, அறிவும் சாரதாவும் கடுப்பாகிறான். இல்லைப்பா நான் இப்படி தெரியாமல் அழைச்சிட்டு வந்துட்டேனே அப்படின்னு. பரவாயில்லம்மா எங்கள் ஜாதகம் எங்கள் கல்யாணத்தை பற்றி தானே, நான் உட்காந்துருந்து கேட்குறேன் அப்படின்னு சொன்னோன்னே, ஜோசியர் நீங்கள் வந்து பார்த்து சொல்லுங்கள் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோபாவில் வந்து உட்காந்துடுறாங்க. உட்காந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு ஜாதகத்தை வந்து கரெக்டாக கணிக்கிறாங்க. கணிச்சு முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு சாரதம்மா எப்படியும் வந்து ஆதி முன்னாடி வந்து வேண்டான்னு சொல்லிடுவாங்க. பாரதியை நிச்சயமாக ஆதி மனசை மாற்றிடலான்னு சந்தோஷத்தில் மிதப்பில் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ தான் ஜோசியர் வந்து நேர்மையான ஜோசியராச்சு இல்லை, அவர் வந்து கணக்கு பண்ணி பார்த்துட்டு, இங்கே பாருங்கள் தம்பி, உங்களுக்கு வந்திருக்க போகிற பொண்ணுனால தான் நீங்கள் வந்து இப்போ முன்னாடி என் கண்ணு முன்னாடி வந்து உட்காந்துருக்கீங்க. அவங்கனால தான் மட்டுமே நீங்கள் வந்து இப்போ இருக்கீங்க. அவங்க மட்டும் உங்களுக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கஷ்டமாகி போயிருக்கும். இந்நேரம் நீங்கள் வந்து இப்போ இருந்திருக்கவே வாய்ப்பில்லை, மேலே போய் சேர்ந்துருப்பீங்க அப்படின்னு சொன்னோன்னே சாரதாம்மா அதிர்ச்சி ஆகிறாங்க. என்னங்க ஜோசியரை இப்படி சொல்கிறீங்க, அறிவு வந்து நல்லா பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால், நான் நல்லா பார்த்து தான் சொல்கிறேன், உங்களுக்கு தான் விஷயமே புரிய மாட்டேங்குது. அந்த பொண்ணு வந்து தாலி வந்து போயிடுச்சுங்கிறதுக்காக வந்து நீங்கள் யாரும் தப்பாக எதுவும் யோசிக்க தேவையில்லை, எல்லாமே வந்து நல்லபத்துக்கு தான் நடந்திருக்கு. ஏன்னா அந்த பையன் வந்து ஆதிக்காக தான் வந்து தன்னோட வந்து மேலே போய் சேர்ந்துருக்காப்புல. ஆதியும் அவரும் வெவ்வேறு பேர் இல்லை, 2 பேருமே ஒன்று தான், அவருக்காக தான் இவர் இருக்காப்புல அப்படின்னு சொன்னோன்னே புட்டு எல்லா விஷயத்தையும் வைக்கிறாங்க. தம்பி நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, வாழ்நாள் பூரா உனக்கு சந்தோஷமாக நீ வந்து நீடூடி வாழ்வப்பா, உங்கள் யாரையும் 2 பேரையும் யாராலையும் பிரிக்க முடியாதுன்னு உண்மை எல்லாத்தையும் அதிரடியாக சொன்னோன்னே ஆதிக்கு சந்தோஷம் தாங்கலை. சூப்பர் சார், நீங்கள் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வந்து சந்தோஷத்தில் வந்து கிளம்பி வந்துடுறாங்க வெளியில். வந்ததுக்கப்புறமேட்டுக்கு அறிவு வந்து அந்த ஜோசியரை பின்னாடியே ஃபாலோ பண்ணிவிட்டு வந்து சொல்கிறாப்புல, என்ன நான் என்ன நினச்சி சொல்ல சொன்னேன், நீ என்ன இப்படி பண்ணி வச்சுருக்க, நான் தான் சொன்னேன்ல இவங்க 2 பேரையும் பிரித்து விடணும், அதுக்கு என்ன தேவையோ அது இன்னும் மேற்கொண்டு 4-5 சேர்த்து சொன்னால் கூட பரவாயில்ல அப்படின்னு சொன்னால், நீ என்ன இப்படி பண்ணி வச்சுருக்க அப்படின்னோடனே ஆதி வந்து செம்ம மாதம் கார்லேருந்து இப்படி காலால் டோரை தள்ளிட்டு இப்படி கையை சொடக்கு போட்டு, யோ மாமா அப்படின்னு கூப்பிட்டோன்னே செம்ம மாதம் இருந்துச்சுன்னே சொல்லலாம். என்ன பண்ணி வச்சுருக்க செல்லம் அப்படின்னு கேட்டோன்னே, இல்லை மாப்பிள்ள அதுன்னு, இங்கே பாருங்கள் நான் ஓரளவுக்கு தான் பொறுமையாக இருப்பேன், பாரதி வந்து நீங்கள் உங்கள் பொண்ணு மேலே உள்ள பாசத்துக்காக வந்து நீங்கள் இப்படி செய்கிறீங்கன்னு எனக்கு புரிஞ்சிக்க முடியுது, பட் ஆனால் நீங்கள் தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கும் வந்து உங்கள் பொண்ணு வந்து ஸ்வேதா மேலே சாஃப்ட் கார்னர்லாம் இருக்குது, எனக்காக கஷ்டப்பட்டிருக்கா அப்படின்னு, பட் இருந்தாலும் நான் அவளை கல்யாணம் பண்ணிட்டா அவள் சந்தோஷமாக இருக்க மாட்டாங்கிறேன், நான் மட்டும்தான் நான் உங்களுக்கு வந்து புரிஞ்சுக்குவேங்க அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் எப்போ எனக்கும் பாரதிக்கு நிச்சயம் ஆனதுக்கப்புறமும் நீங்கள் இந்த மாதிரி தில்லாலங்கடி வேலை பார்க்குற வேலையெல்லாம் வச்சுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாமா இப்போ சாஃப்டாக சொல்லிகிட்டு இருக்கவேன், அடுத்த தடவை சாஃப்டாக சொல்ல மாட்டேன், வேறு மாதிரி பேசுவேன், பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்கங்க அப்படின்னு ஆதி வந்து பாரதிக்காக வந்து நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன்னு மிரட்டுறாங்க. நம்ம அறிவு வந்து ஒன்றும் சொல்ல முடியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காப்புல. ஒரு விஷயத்த தெரியாமல் செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்கலாமாம்மா, அதே விஷயத்தை தெரிஞ்சுட்டு அது நான் வேறு ஒரு காரணத்துக்காக பண்ணேங்கிற சப்பக்கட்டு கட்டுற வேலையெல்லாம் வச்சுக்கக்கூடாது சொல்லிட்டேன், நான் ஒரு தடவை தான் சொல்லுவேன், இன்னொரு தடவை சொல்ல மாட்டேன் அப்படின்னு. என்ன பேசணும்னு தெரியாமல் முழிக்கிறப்ப கரெக்டாக ஸ்வேதா வந்துடுறாங்க. ஸ்வேதா வந்து பார்த்தோன்னா, ஆஹா அப்பா மாட்டிக்கிட்டாங்களே, ஏதாவது சொல்லி சமாளிக்கணுன்னொன்னே, அப்போ ஏன்ப்பா என் மேலே இருக்கிற பாசத்தில் இப்படிலாம் பண்ணி வச்சுக்கோங்க, இனிமேலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு மன்னிப்பு கேளுங்க அப்படின்னோன்னே, இங்கே பாருங்கள் உங்கள் 2 பேருக்குமே சொல்கிறேன், பாரதி என்னில் பாதி,
அவளுக்காக நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன், அவளை என்கிட்டேருந்து பிரிக்கணும்னு நினைக்கிறேன், இந்த சில்லறத்தனமான வேலையை விட்டுருங்க. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நான் உங்களை வீட்டை விட்டு துரத்திடுவேன், மரியாதையாக என் கண்ணு முன்னாடி நிற்காதீங்க, என் வீட்டை விட்டு போயிடுங்க, அவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்படின்னு. பார்த்து ஜாக்கிரதை, இன்னொரு தடவை நான் சொல்லி பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன், அப்புறம் அடி தான் விழுவோம் அப்படின்னு செம மாஸ் பண்ணுறாப்புல. இந்த பக்கம் வந்து பாரதியை வந்து அழைச்சிட்டு போயிடுறாங்க. அந்த ஜோசியர் வந்து மரகதத்தோட ஆளுங்கிறனால வந்து தேவையில்லாத வேலையெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. அவர் வந்து எல்லாமே தப்பு தப்பாக பாரதி சொல்லி பாரதி மனசை வந்து கலைச்சிட்டாப்புல, குழப்பி விட்டுட்டு பாரதியால் வந்து ஆதிக்கு பிரச்சனையாக இருக்கும், அவர் பாரதி கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறது தான் அவரை வந்து நல்லது அப்படின்னு சொல்லி குழப்பி விட்டதுனால மனசு நொந்து போய் வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. பாரதி வந்து என்ன இப்படி ஆகிப்போச்சு, நான் ரொம்ப பதட்டப்பட்டுட்டேன்னு தெரியாமல் வந்து ஜோசியரை பார்க்க வந்துட்டோமோன்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. மரகதம் வந்து இவர் மட்டும் தான் ஜோசியராக, வேற ஒரு ஜோசியரை பார்க்கலாம் அப்படின்ட்டு அவங்க சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருக்க மாதிரி காட்டி எபிசோட அட்டகாசமாக முடிக்கிறாங்க.